ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புறம் பேசுதல். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பலருக்கும் தான தர்மம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன். குறிப்பாக அந்தணர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவன். தினந்தோறும் அதை மேற்கொள்பவனும் கூட. ஒரு நாள் அதே போல அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான். அவன் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன்னோட அலகால பிடித்தவாறு பறந்து சென்று கொண்டிருந்தது. மண்ணை உணவளிக்கும் பாத்திரத்துல கடந்த நேரத்துல கழுகின் அலகில் இருந்து செத்த பாம்பின் வாயில் இருந்த ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்துல இருந்து உணவுக்குள் விழுந்தது. சரியாக அந்த விஷம் அந்த உணவை பெற்று உண்ட அந்த அந்தணன் அதனால இறந்தும் போனார். இறந்த அந்தணன் யமலோகத்துல சித்திரகுப்தன் முன்னாடி கொண்டு செல்லப்பட்டார். சித்திரகுப்தனுக்கு அந்த அந்தணன் இறந்ததற்கான கர்ம வினையை யார் மேல சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது அப்படின்னு புரியவே இல்லை. பாம்பின் மேல் குற்றமே இல்லை, ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது. கழுகின் மேலும் குற்றம் இல்லை, ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து சென்று கொண்டிருந்தது. சரி, அடுத்தது மன்னன். மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன். அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் தானே அவன் அந்தணனுக்கு வழங்கினான். அப்படியானா அந்த பாவம் மன்னனை எப்படி சேரும்? குழம்பி போன சித்திரகுப்தன் யமதர்மரிடம் சென்று இந்த சந்தேகத்தை கேட்டார். யமதர்மனோ கொஞ்சம் யோசனையில ஆழ்ந்தார். அதன் பின், சித்திரகுப்தா, இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே. இந்த கர்ம வினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்துல தானாகவே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். சரி என்று சித்திரகுப்தனோ அங்கிருந்து திரும்பி போனார். அதே நாட்டை தேடி 4 அந்தணர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தாங்க. வழி தெரியாமல் தேடினாங்க. அங்கு பானை விற்று கொண்டிருந்த ஒரு பெண் கிட்ட அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டாங்க. அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினான். அத்துடன் விட்டிருந்தா பரவாயில்லை. அவ அந்த அந்தணர்களிடம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அந்த மன்னன் அந்தணர்களை சாகடிப்பது போல தெரிகிறது அப்படின்னு சொன்னான். இந்த காட்சியை கண்டு சித்திரகுப்தன் தன் சந்தேகத்திற்கு விடை கிடைத்தது அப்படின்னு மகிழ்ந்தார். அந்த பானை விற்கும் பெண் மேல அந்த கர்மவினையை எழுதினார். இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா, புறம் பேசுதலும் பாவச் செயலே. உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை பற்றி, உனக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவர்கிட்ட புரளி பேசுவது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துறது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.